வணக்கம். பானுமாமிஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம அடை பண்ண போகிறோம். அடைக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கரிசி இதால் 1 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், சன்னா கடலை அது 1/4 டம்ளர், பச்சைப்பயிறு அதுவும் 1/4 டம்ளர், கடலைப்பருப்பு மட்டும் 2 டம்ளருக்கு போட்டுக்கணும். அடைக்கு பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பயத்தம்பருப்பு போடலாம், பச்சைப்பயிறு போடலைன்னா பயத்தம்பருப்பு போடலாம். உளுத்தம்பருப்பு போட்டால் அடை கரகரப்பு கொடுக்காது, ஆகையால் உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து இதோட மிளகா வத்தல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுத்து, பயிறு மூக்கு கடலை இதெல்லாம் போட்டுக்கிறதால 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். உப்பும் காரமும் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் போட்டு அரைக்கும்போது இந்த மூக்கு கடலை பயிரெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதால டைஜஸ்ட் ஆகலைன்னாக்க ஜீரகம் போட்டோம்னா அந்த ஹெவியை கொஞ்சம் குறைக்கும், நமக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். எல்லாம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அடை மாவு நரன்னு அரைச்சி கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும், அப்போ தான் மொரன்னு வரும். நைஸாக இருந்துட்டுனா நார்மல் தோசை மாதிரி வந்துடும். அதில் ஒரு போர்ஷன் மாவு எடுத்து வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டிருக்கு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போல இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கல் சூடு ஆகிடுத்து தடியாக விடக்கூடாது, கொஞ்சம் மெல்லிசாக வரணும், அப்போ தான் அடை கரகரன்னு இருக்கும். இப்போது சென்ட்ரலில் ஒரு ஹோலு, இந்த பக்கம் 4 பக்கமும் போட்டு எண்ணெய் மேலாக விட்டுட்டு சுற்றி விடணும். இப்போது அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்தாச்சு, இந்த பக்கம் திருப்பி போடணும். போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விடணும், அப்போ தான் அந்த பக்கமும் மொறுன்னு வேகும். இப்போது அடை நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. சுவையான அடை ரெடி. இந்த அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் வெண்ணெய் நல்ல காம்பினேஷன். இதோட அவியலும் வச்சுக்கலாம். இந்த வெல்லம் வெண்ணெய் வேண்டான்றவா அவியலும் வச்சுட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். தொட்டுக்கவே இல்லாமல் சாப்பிட்டாலும் அடை சூப்பராக இருக்கும்.